இந்த தானியேலுக்குள்ள இந்த விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த அபிஷேகம் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு கையிருப்பு தோன்றி ஒரு எழுத்து எழுதுச்சு. வாக்கு வல்லமை வரத்தை கொடுக்கிற ஆண்டவர் விரோதியா இருக்கிறவர்களுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை இந்த தானியேலுக்கு கொடுத்ததுனார். எந்த அதிகாரத்துல இருக்காது? தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த வார்த்தையை பார்த்த உடனே ராஜாவுடைய முகமே என்ன செஞ்சிருச்சு? வித்தியாசமா போயிட்டு. அப்ப இவர் வாராரு கடைசியில அந்த 5ஆம் அதிகாரத்துல அந்த எழுதப்பட்ட எழுத்து 25ஆம் வசனம் வாசிங்க யாராவது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல். இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. விரோதிக்கிறவர்களுக்கு கூடவும் எதிர்த்து பேச முடியாத ஒரு வாக்கு வரம் இந்த தானியேலுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன சொன்னாரு? அர்த்தம் சொன்னார். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு, உன் ராஜ்யத்துக்கு என்ன வருதுயா? முடிவு வருது. இந்த அதிகாரத்தோட யாரை பார்த்து சொல்றாரு? ராஜா பார்த்து. அடுத்தது தெக்கேல் என்பதற்கு நீ தராசல நெருக்கப்பட்டு என்ன தராசல நெருத்தாச்சு உன்னைய வச்சு நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? குறைஞ்சு போயிட்ட. சொல்ல முடியுமா ராஜாட்ட? இவர்கிட்ட அந்த வாக்கு வரம் வல்லமை இருந்ததுனால அபிஷேகம் தானியேலுக்குள்ள ஸ்பெஷல் அனாயிட்டிங், ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருந்ததுனால இப்படிலாம் சொல்ல முடியுது. அடுத்த எக்ஸலண்ட், அதுனா ஸ்பெஷலுக்கும் குட்டுக்கெல்லாம் மேலானது எக்ஸலண்ட் ஸ்பிரிட். அந்த அபிஷேகம் தான் இப்படிலாம் சொல்ல வச்சுது. அடுத்தது பாருங்க, பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு, உன் ராஜ்யமே பிரிக்கப்பட போகுது. மேதியருக்கும் யாருக்கும் கொடுக்க போறாங்க? பெர்சியருக்கும் கொடுக்கப்படும் என. இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தின்படியே என்ன செஞ்சது? ஆமா, மேதி அந்த ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். மேதியன் ஆகிய தரியு அவனுடைய ராஜபாரத்துல என்ன செய்தான்? உட்கார்ந்தான். பாருங்க, அந்த அர்த்தம் அப்படியே சொல்லக்கூடிய வாக்கு வல்லமை வரம். உனக்கு எதிரியா இருக்கவங்க, ஒருவேளை இந்த பாபிலோன் தேசத்துல அங்க இருக்கிற ராஜாக்கள், அங்க இருக்கிற பிரதானிகள், அங்க இருக்கிற ராணுவ வீரர் எல்லாருமே நம்ம ஆட்களுக்கு எப்படிதான் இருந்திருப்பாங்க? கண்டிப்பா எதிரியா தான் இருந்திருப்பாங்க. சாதகமா இருந்திருக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா இவங்களை தூக்கி எங்க தீக்குள்ள போடணும், இவங்களை தூக்கி சிங்கக்கவியில போடணும்லாம் திட்டம் போடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. எதிராளியா இருக்க போய் தான் இவங்க நம்மளோட மேல வந்துடா, இவங்க எப்படியாவது தூக்கி என்ன செஞ்சணும், அமிழ்த்திடணும்னு திட்டம்லாம் போட்டாங்க. அந்த திட்டமும் என்ன செய்யல? பலிக்கல. ஏன்னா நம்மளை எதிர் பேசுறவர்கள், நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள், எதிர் பேச